ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் 555 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். 555 ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது, நிறைய எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் ஒருத்தரே அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க, சில நேரத்தில் முடியலைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கு நீங்கள் தனியாக இல்லை, உங்களுக்கு ஒரு டிவைன்லி ப்ரொடெக்டடான விஷயம் நடக்கும். அதுலேருந்து வெளியே வருவீங்க. உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்குன்னு உண்டான விஷயம் உங்களை தேடி வந்துடும். நீங்கள் எதுவுமே இழுத்து பிடிச்சி கஷ்டப்பட்டு இது என்னோடது, இது நான் தான் வச்சுக்கணும்னு நினைக்கவே தேவையில்லை, தானாக உங்கள்கிட்ட அட்ராக்ட் ஆகி வந்துடும். இதுதான் 555 ஏஞ்சல் நம்பரோட மீனிங். ஓகே, இப்போ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3ல் ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் கைடன்ஸாக இருக்கும். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்க நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இருப்பீங்க, எதையும் பார்த்துக்கலான் இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு வழி தெரியாத ஒரு ஊருக்குள்ளே போயிட்டீங்கன்னா கூட அந்த இடத்துல யாருமே கேட்குறதுக்கு இல்லை அப்படின்னா கூட உங்களால் கான்ஃபிடெண்ட்டாக எனக்கு தெரியும், எனக்கு இந்த யூனிவர்ஸ் வழிகாட்டும் அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களோட இது வரைக்கும் செஞ்ச தவறுகள்லேருந்து சில விஷயத்தை புரிஞ்சிருப்பீங்க. அதனால் உங்களோட வாழ்க்கையில் ரிப்பீட்டடாக ஏற்பட்ட சில பிரச்சனைகள் எல்லாம் பிரேக் ஆகக்கூடிய டைம் பீரியடாக இது இருக்குது. நீங்கள் என்ன விஷயம் எப்படி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு திருஷ்டி படாது. நீங்கள் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்க, நீங்கள் ரொம்ப அழகாக ஒரு இடத்துல ஒரு டாக் கொடுக்குறீங்க, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பெட்டராக பண்ணுவீங்க, அதுக்குண்டான அப்ரிசியேஷன்லாம் கிடைக்கும். திருஷ்டி உங்களுக்கு படாது. நீங்கள் ரொம்ப வெல் ப்ரொடெக்டடாக இருக்கீங்க, பேலன்ஸ்டாக இருக்கீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பணம் இந்த வாரம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்க, இல்லை யாராவது உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அவங்கெல்லாம் சொன்ன டேட்டில் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுப்பாங்க. சொன்ன டேட்டில் உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு விஷயமா நடக்கும். இப்போ நீங்கள் பணம் யார்ட்டையாவது வாங்குறீங்க அப்படின்னா அந்த பர்சன்டேஜ்லாம் எவ்வளோ, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப போடுறாங்களா, நம்ம இங்கே எங்கேயாவது ஏமாறுறோமா அப்படின்றத ரொம்ப அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டே ஓவர் ஸ்ட்ரிக்டாக அந்த பணத்தை உங்களோட கையில் கொடுக்குறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது. உங்களுக்கு வேறு யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸு சொல்லி இவங்கக்கிட்ட போய் வாங்கன்ட்டு உங்களுக்கு தெரியாத லைட்டாக ரெஃபர் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தெளிவாக பேப்பரில் டாக்குமெண்ட்டாக பண்ணி அதை படிச்சுட்டு சைன் பண்ணி பணம் வாங்குங்க. பண விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பணம்லாம் கையில் கிடைக்கும், அதே மாதிரி கடன் ஈஸியாக கிடைக்குதுன்னு வாங்கிட்டேவும் இருக்கக்கூடாது. அந்த ரொம்ப கால்குலேட்டிவாக இருங்க பண விஷயத்தில் மட்டும். மற்றபடி ஹெல்த் வைஸ்லாம் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது. பொறுமையாலாம் இருந்துக்குவீங்க, அமைதியாக ட்ராவல் பண்ணுவீங்க, மனசை அமைதியாக வச்சுக்குவீங்க. இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை விட ஸ்ட்ராங்காக நீங்கள் வேண்டுற தெய்வத்தோட ப்ரொட்டெக்ஷன் உங்களுக்கு இருக்குது. அதனால நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம். சில விஷயம் நடக்கவே நடக்காதா, முடியவே முடியாதா அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் கூட உங்களுக்கு மிராக்கிள் மாதிரி உங்களோட குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ அந்த டிவைன் கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான சப்போர்ட் கொடுக்குது. உங்களோட கூட இருக்கவங்க ரொம்ப டாமினேட்டிங்காக உங்ககிட்ட இருந்திருக்கலாம், நீ இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் செய்யணுன்ட்டு அந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம். ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் உங்களை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கலாம். ஆனால் அவங்க அப்படியே அமைதியாகிடுவாங்க, உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருப்பாங்க, உங்கள் கூட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களோட கைக்கு பணம் வரும், வராமலாம் இருக்காது. ரூட் சக்கரம் நல்லா தான் இருக்குது. ஆனால் வர்ற பணம் வெளியவும் ஜாஸ்தியாக போகும், வரவும் செலவும் ஒரு மாதிரி கரெக்டாக போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது போயிட்டே இருந்தாலும் ஒரு வரக்கூடிய டைமில் உங்களோட ஏர்னிங் பாயிண்ட் நல்லா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இருக்கிறதே ரொம்ப பாசிட்டிவான மேஜர் ஆர்கானா கார்டு. அப்படின்னா இதுதான் லைஃப் டைமோட ஆன்சர். அதனால இதை பணம் இப்போ வருது போகுதுன்னு அதுக்கெல்லாம் எந்த கவலையும் பட வேண்டாம். உங்களுக்கு பணம் விஷயத்தில் நீங்கள் வரக்கூடிய காலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க. சிலர் கூட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட
பேசாமல் அமைதியாக இருந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பிரச்சனைக்கு வந்து நீங்கள் இப்படி சொல்லலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து நீங்கள் உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் ப்ரூஃப் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு வந்து பண்ணுறது இந்த வாரம் கரெக்டாக இல்லை. யாராவது ரொம்ப சண்டை கட்டுறாங்களா, ரொம்ப ப்ளேம் பண்ணுறாங்களா, சரி அப்படி தான் ஏன்னா இது ஒன்றுமே உங்களுக்கு இழக்கக்கூடியது ஒன்றும் இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகளில். அதனால் சரி இப்போ நீ அப்படி தானே சொல்கிற, அப்படியே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஒன்றுமே தெரியாமல் போயிடுங்க. அப்போ உங்களோட சைலண்ட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய ஆன்சராக இருக்கும். அதை மட்டும் இந்த வாரம் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். உங்களோட தெய்வ எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் இது ஒன்றே போதும். வேறு எது இருக்கோ இல்லையோ இது இருக்குது. அதுதான் உங்களுக்கு இந்த லைஃபையே வந்து ரொம்ப அழகாக கூட்டிகிட்டு போகிறது. இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களோட மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 3 நினச்சவங்க இப்போ இந்த வாரம்லாம் வந்து புது பிளானிங் பண்ணுவீங்க. புதுசாக படிக்கணும்னு நினச்சிங்க, ஏதாவது கோர்சஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. இது வரைக்கும் கற்றுக்கிட்ட விஷயத்த இப்போ தான் உங்களோட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன ஃபீல்டில் வந்து ஜாப் எதிர்பார்க்குறீங்களோ அதே ஃபீல்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களோட வீட்டில் இருக்கிற பெண்களோட ஒரு பிளெஸ்ஸிங்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கலாம், பாட்டியோட பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கலாம், உங்களோட வீட்டில் இருக்க உங்களோட வயசில் பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சில நேரத்தில் டியூவல் மைண்டு க்ரியேட் ஆகும். இது பண்ணலாமா வேண்டாமான்ட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. ஆனால் நீங்கள் ஃபைனலி எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும். உங்களோட மனசை வந்து லைட்டாக வச்சுக்குவீங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட வேலைகள் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குறத விட வேகமாக அந்த வேலைகள்லாம் வந்து நடக்கும். இது இங்கே இவ்வளோ ஸ்லோவாக இருக்கும்னு நினச்சோம், ஆனால் சீக்கிரமாக நடக்குது அப்படின்னு வந்து நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஃபேமிலி ரிலேட்டடான விஷயத்தில் கொஞ்சம் அமைதியாக போகணும். சில இடத்துல வந்து அமைதியாக இருந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. உங்களோட ஃபேமிலியோட குழந்தைங்களோட சேர்ந்து எல்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கான சான்சஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய டைமில் ஏதாவது வந்து வெளியே வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த வயிறு சேராமல் போகிறது, உங்களுக்கு இந்த ஃபுட்டு செட் ஆகாது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ராவல் பிளான்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களோட வீட்டிலருந்தே ஃபுட்டு எடுத்துகிட்டு போகிறது, முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப லைட்டான ஃபுட்டு சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் டேரட் ரீடிங்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.